வாழ்க்கையில் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் பெயர் சொல்கிற மாதிரி இருக்கும். அது அந்த ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப நிந்திக்கப்பட்டோம், ரொம்ப அவமானத்தை சந்தித்தோம். பொருளாதார பிரச்சனையாக இருக்கும், சரீர பலவீனமாக இருக்கும், திருமணமாக இருக்கும், பிள்ளை பேராக இருக்கும், வேலை வாய்ப்பாக இருக்கும், கையின் பிரயாசமாக இருக்கும், கல்வியாக இருக்கும், ஞானமாக இருக்கும். எவ்வளோ விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம். நீ ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ரொம்ப அவமானப்பட்டிருக்கிறீங்க, ரொம்ப கனவீனப்பட்டிருக்கிறீங்க, ரொம்ப நொந்து போயிருக்கிறீங்க. தேவனை நிந்தையை கேட்பாரா? தான் சொல்கிறேன்னு. ஆலயத்துக்கு போனால் இல்லாதவனை கண்டுகொள்கிறது இல்லை, நொறுக்கப்பட்டு வந்தவனை கண்டுகொள்கிறது இல்லை. அதுக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒரு காஸ்டியூமில் போனால் தான் இன்றைய ஆலயங்கள் வரவேற்கிறது. ஆலயங்கள் வரவேற்கலாம், ஆசாரியன் அப்படி வரவேற்கலாம். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் என்று தான் நான் சொல்ல வருகிற கருத்து. அதுக்கு போகிறது கூட நமக்கு தகுதி இல்லையா? ஆலயத்தில் போய் அழுகிறது ஜெபிக்கிறது கூட தகுதி இல்லையா? ஆலயம் என்ன வேணான்னு சொல்லுது. இந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளே வரணும்னு சொல்லுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலயத்தில் நீ வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் இவங்களுக்கு தான் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட உட்காந்து கேட்கறது கூட ஆள் இல்லை. புதுசாக வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? அவ்வளோ நம்ம சொல்கிற மாதிரிலாம் சத்தியத்து மூலம் விடுதலை பெறலாம் தெரியாது. ஆரம்ப காலகட்டம் ஏதோ ஒரு ஊழியக்காரன் கூப்பிட்டு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, அப்படி தானே போகிறாங்க. பிஸியாக இருக்கிறேன். அவங்களுக்கு என்னென்னா இது மூலிமா பார்த்து இதனால எதனா பிரயோஜனம் இருந்தால் பார்த்தா பரவாயில்ல. அது பேர் வணிகையா, அது பேர் ஊழியம் இல்லைன்ட்டு வேதம் சொல்லுது. ஆதாய தொழில் இல்லையே, தேவ பணிவிட நீ செய்கிற ஒழித்த செய்யணும். கடையாந்திரங்கள் இருந்தாலும் என்ன, அவன் முன் வசல் இருந்தாலும் என்ன, எல்லாமே ஆத்துமா தான். அவன் வருமானம் இல்லாதவனாக இருந்தாலும் என்ன, அவமானத்தில் இருந்தவனாக இருந்தாலும் என்ன, எல்லாமே ஆத்துமா தான். ஆத்துமா வேணும் ஜெபம் பண்ணிட்டு வர ஆத்துமா அதுக்கு நீங்கள் அளவெடுத்தீங்கன்னா முடியுமா? சொல்கிறேன். இன்றைக்கி அப்படி தான் ஆலயங்களும் இருக்குது. இல்லாதனை அமுச்சு விடு ஆண்டவரே, இது நமக்கு தேவையில்லை, இது வேஸ்ட்டு, இதுன்னு இருக்கிறவனை தக்க வச்சு கொள்ளலான்னு நினைக்கிறது தானே ஆலயம். இணைய டேட்டுக்கு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்களே ஒரு ஆலயம். உங்களுக்கு பரம மெய்ப்பெண் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். நீங்கள் அப்படி ஒரு அவமான ஆலயத்திலே நீங்கள் சந்தித்திருந்தாலும், ஒரு அதிருப்தி ஆலயத்திலே கிடைச்சிருந்தாலும், நீங்கள் தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்திலே எனக்கு அனுகூலம் இல்லையா, ஆலயத்திலே நான் அவமானிக்கப்பட்டேன், ஆலயம் என்ற இடமே எனக்கு அவமானத்தின் இடமா போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை. நான் சொல்கிறேன், நீங்கள் தான் இந்த ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரம். உங்களை கர்த்தர் நினைத்தரில் இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். எந்த காற்றில் அவமதிக்கப்பட்டாயோ அதில் நீ பெரிய நட்சத்திரமாக காணப்படுவோம். அதுவே அடையாளமாக மாறும். மலட்டுத்தன்மை ஒரு அடையாளம், பொருளாதார பிரச்சனை ஒரு அடையாளம். இன்றைக்கி